ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கேன உபனிஷதம். இந்த வகுப்புல கடந்த முறை முதல் மந்திரத்தை பார்த்து முடிச்சோம். இப்ப இன்றைக்கு நம்ம இரண்டாவது மந்திரத்திலிருந்து பார்க்கலாம். இப்ப கடந்த முதல் மந்திரத்துல நமக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்தோம். இப்ப மனம்ங்கிற ஒரு விஷயம் எப்பயுமே அதனுடைய போக்குல தனியா இயங்க முடியாது. அதை பின்னாடி இருந்து யாரோ இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று புரிந்து கொண்டோம். அப்ப அந்த புரிதல் நமக்கு ஆழமாக நிற்கும் போது, அந்த உண்மை தன்மையை நாம உணரும் போது மட்டும்தான் நாம அந்த மனதிற்கு அப்பாற்பட்டு நிக்க முடியும். இல்லைன்னா நம்ம மனம் போன போக்குல போக முடியும். இந்த 2 விஷயங்கள் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்துக்குள்ள நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நான் மனமா, தூய அறிவா அப்படின்னு விசாரணை பண்ணி பார்க்கிறோம். இந்த உபனிஷதும் அப்படிதான் முதல்ல கேள்வி எழுப்புது. இந்த உபனிஷத்து கேள்வி கேட்கறது எப்படி எல்லா வகையிலும் கேட்குது இல்லையா? இந்த மனசு யாருடைய விருப்பத்தினால இயங்குது? இந்த பிராணன் யார் இயக்குறாங்க? இந்த வாக்கு எப்படி செயல்படுகிறது? கண்கள் எப்படி பார்க்குது? காது எப்படி கேட்குது? அப்படின்னு எல்லாவற்றையும் விசாரணை பண்ணுது. ஒரு கேள்வி மாதிரி கேட்குது இந்த முதல் மந்திரம். இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற 2வது மந்திரத்துல அது யாரு அப்படிங்கறத சொல்லிடுவார் இந்த மகரிஷி. இந்த நூலை எழுதிய மகரிஷி தன்னுடைய பெயரை வெளிப்படுத்திக்கவே இல்லை அப்படின்னு நம்ம கடந்த முறையே பார்த்துட்டோம். ஏன்னா இந்த ஞானிகள் மகான்கள் அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அதனால இது ஒரு கேள்வியினுடைய அடிப்படையில தான் இந்த உபனிஷத் அமைந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த 2வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாசோஹ வாசம் சவு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷு சக்ஷுரதி முஷ்ய தீராக பிரேத்யாஸ்மால் லோகா அமிர்தா பவந்தி அப்படின்னு சொல்லுது. அதாவது மனத்தின் மனமாக, காதின் காதாக, வாக்கின் வாக்காக, பிராணனின் பிராணனாக அப்படிங்கிற மாதிரி இங்க வார்த்தைகள் வருது. அதாவது காதுக்கு காதா, மனசுக்கு மனசா, பேச்சுக்கு பேச்சா, பிராணனுக்கு பிராணனா, கண்ணுக்கு கண்ணாக இருப்பதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தா அதுதான் ஆன்மா அப்படின்னு இங்க இந்த மந்திரம் சொல்லுது. அப்போ இந்த ஆன்மா அப்படிங்கிறது உண்மையில் நம்ம என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆன்மா என்பது ஒரு தூய அறிவு, பேருணர்வு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் உணர்வுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இங்க உணர்வு விழிக்கப்பெற்றவன் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு புலன் இன்பங்களிலிருந்து விலகி மரணமற்ற நிலையை அடைகின்றான் என்றுதான் இந்த மந்திரம் சொல்ல வருது. ஏன்னா இங்க எல்லாமே அந்த ஆன்மாவின் அடிப்படையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது, இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க படைக்கப்பட்டது எல்லாமே அதனால தான் படைக்கப்பட்டிருக்கு. அந்த படைப்பின் சாராம்சம் அதுவே என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்தை படைச்சு அதை அனுபவமாக்கி ஆனந்தம் அடைவதற்கான அத்தனை லீலா வினோதங்களையும் புரிந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் நம்ம பார்த்தோம். அப்ப இங்க அந்த உண்மையை உணர்ந்து தூய அறிவுதான் எல்லாமாக இருக்கிறது என்று எப்பொழுது நம்ம புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நாமும் அந்த தூய அறிவாக பிரகாசிக்க தொடங்கி விடுகின்றோம். அந்த தூய அறிவின் பிரகாச நிலையைத்தான் நம்ம இங்க மரணமற்ற நிலை என்று சொல்கிறோம். ஏன்னா இங்கு மரணமில்லா நிலை, மரணமற்ற பெருநிலை அப்படிங்கிறது இந்த உடம்புக்கு வர்றது கிடையாது. அந்த தூய அறிவு தான் என்றென்றும் சாஸ்வதமாய், சத்தியமாய், நித்தியமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா போவதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மனசும் உடம்பு தான் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே புரியும். அப்ப இந்த மந்திரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த மந்திரத்துல இந்த உடலும் மனசும் யாரால் இயங்குகின்றன என்ற மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கான பதில் இந்த மந்திரத்திலேயே தெளிவா சொல்லப்பட்டு விட்டது. என்ன சொல்லுதுன்னா, இது காதுல காதா, மனசுல மனசா, பேச்சுல பேச்சா, பிராணனில் பிராணனா, கண்ணில் கண்ணாக இருப்பது ஆன்மா, அந்த தூய அறிவு என்று இங்கு இந்த மந்திரம் தெளிவாக விளக்க கொடுத்துருது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இப்போ நம் ஒவ்வொருத்தருக்குமே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, ஆன்மா இருக்கு. அப்ப இந்த 3ம் சேர்ந்த ஒரு தொகுதி தான் மனிதன் என்று நம்ம பார்த்தோம்.
அப்ப அந்த அடிப்படையில இப்போ இந்த 3 இருந்தாலும், அந்த 3ல முக்கியமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த உடலையும், மனசையும் எது கண்காணிக்குது? எது செயல்படுத்தி இயக்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, அதுதான் அந்த தூய அறிவாகிய ஆன்மா என்பது நமக்கு புரிய வருது. அதுதான் நான் ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியிற மாரி சொன்னேன். ஆன்மா தான் எல்லாமா இருக்கு. அந்த அறிவு தான் எல்லாமா இருக்கு அப்படின்ட்டு. அது எப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நான் ஒரு உதாரணம் கூட குடுத்தேன். இப்ப நீங்க வந்து ஒரு வடை சாப்பிடுறீங்க, பஜ்ஜி சாப்பிடுறீங்க. அப்புறம் ஒரு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுறீங்க. அப்புறம் ஒரு காஃபி குடிச்சிட்டீங்க. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு உள்ள போயிடுச்சு. உள்ள போன பிறகு, காஃபி வந்து ரத்தமா மாறணும், வெஜிடபிள் பிரியாணி வந்து எலும்பா மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது நீங்க புரோகிராம் பண்ணி உள்ள அனுப்பிச்சீங்களான்னா, இல்ல. நீங்க பாட்டு நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க அவ்வளவுதான். அது எல்லாம் உள்ள போன பிறகு, அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு, அது எலும்பாகவும், ரத்தமாகவும், மஜ்ஜையாகவும் ஆகிய சப்த தாதுக்களாக மாற்றுகின்றது என்றா, அதை மாற்றுவதற்கான ஒரு பிரத்யேக அறிவு இந்த உடலுக்குள்ள இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தா தானே அது நடக்கும். அதத்தான் இங்க சொல்லுது சாஸ்திரம். இந்த உடம்பும், மனமும் யாரால் இயக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அந்த தூய ஆன்மாவால், அந்த அறிவால் இயக்கப்படுகிறது என்று நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம பொதுப்படையா ஆன்மா, ஆன்மா அப்படின்னு பேசினா, நெறைய பேருக்கு ஆன்மான்னா எப்படி இருக்குன்னே தெரியாததுனால, அது ஏதோ பேய் மாரி வெள்ளையா இருக்கும் அப்படிங்கிற கற்பனையிலேயே வாழ்றவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. அதனால நாம இந்த பாடத்திட்டத்துல என்ன தெளிவு சொல்லிட்டோம்? அந்த மாரி எல்லாம் போய் கன்ஃப்யூஷன் ஆயிடாதீங்க. ஆன்மான்னா ஏதோ வெள்ளையா இருக்கும், பேய் மாரி இருக்கும்ன்ட்டுலாம் நெனச்சுக்காதீங்க. இங்க இருப்பது ஒன்றே. அது பரமான்மா. அவரே பலவாறாக பரிணமித்திருக்கிறார். அவருடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இத்தனை நட்சத்திரங்களும், கோள்களும், அந்த கோள்களுக்குள்ள இருக்கிற பூமியும், பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் எல்லாம். அப்ப இந்த பல்வேறு உடலில பரிணமித்திருக்கின்ற அவர் எப்படி பிரகாசிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொன்றுக்குள்ளயும் அறிவாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார் என்று பார்த்தோம். அவர்தான் ஆன்மா. அவர்தான் அறிவு. அப்போ இங்க நம்ம இத நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த உடம்பு, மனசு வந்து யாரால் இயங்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அறிவால், அந்த ஆன்மாவால் அப்படிங்கிறதுல தெளிவாயிட்டோம் இல்லையா? அப்ப இது மேலும் என்ன சொல்லுது இந்த உபநிஷத்து? அப்ப இந்த உடம்பை உண்மையிலேயே இயக்குவது வந்து அந்த தூய அறிவா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இடையில ஒரு மீடியேட்டரா மைண்ட் வந்துடுது. மனசுங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. அப்ப அந்த மனசு தான் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் ரெகக்னைஸ் பண்ணுது. அதாவது மற்றவர்களால் சொல்லிக் குடுக்கும்போது அத உள்வாங்குது. இது பேனா, இது பென்சில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் நம்ம சொல்லிக் குடுக்கணும் இல்லையா? குழந்தையா இருக்கும்போது. அப்படி சொல்லிக் குடுக்கும்போது, அது நமக்கு உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஓ! இதுதான் பேனாவா? ஓ! இதுதான் பென்சிலா? அப்படின்ட்டு அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, உள்ள வச்சுக்குது. வச்சுக்கிட்ட பிறகு, அதற்கப்புறம் அந்த மனதினுடைய அடுத்த பரிமாண நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மனம் அடுத்தது புத்தி. அப்புறம் அந்த புத்திக்கு அப்புறம் சித்தம். அப்புறம் அந்த சித்தத்துக்கு அப்புறம் அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? அகங்காரம். இப்படிதான் இந்த அந்தக்கரணம் செயல்படுது. மனம்ங்கிற ஒரு விஷயத்த நம்ப தனியா எடுத்துக்க கூடாது. மனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, அது ஒன் பை ஒன்னா அட்டாச்டா இருக்கு. மனம் வந்து எல்லாவற்றிலும் அட்டாச்டா இருக்குது. அப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற எல்லா படிநிலைகளிலும் ஒன்று சேர்ந்த ஒரு தொகுப்பு என்றுதான் நம்ம பார்க்கணும். அப்ப நாம அந்த உடம்பு வந்து எதனால் உண்டானது அப்படின்னா, மனதின் வாயிலாக உண்டானது. உடம்புக்கு பின்னால மனசு ஒரு விஷயம் இருக்குது. அறிவு தான் எல்லாமா இருந்தாலும், இந்த மனசு தான் உடம்பாகவும் மாறுது அப்படின்னு நம்ம கடந்த பாடங்கள் மூலமா பார்த்தோம். அப்ப இங்க உடம்பு பார்த்தீங்கன்னா, ஒரு வெறும் கருவி தான். இந்த உடல் இருக்கக்கூடிய புலன்கள் எல்லாம் வந்து வெறும் கருவிகள் தான். இந்த கருவிக்கு பின்னால இதை இயக்குகின்ற ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு நமக்கு இயங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் உதாரணம் குடுத்துட்டேன். காரணம் என்னன்னா, ஒரு இறந்த பிணம் கிடக்குது. அந்த இறந்த பிணத்துக்கு வந்து கண்கள் இருக்கு, காதுகள் இருக்கு, நாக்கு இருக்குது. ஆனா கண்ணால அது பார்க்காது, காதுனால கேட்காது, நாக்குனால சுவைக்காது. ஆனா அந்த புலன்கள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் பலன் இல்லை. ஏனென்றால் அது வெறும் கருவிதான். அப்ப இந்த உடல் வந்து நமக்கு வெறும் கருவிதாங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். அப்போ அந்த உடலை இயக்கிக் கொண்டிருப்பது எது அப்படின்னு பார்த்தா மனசு தான். ஏன்னா மனசு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தூண்டுது. நீ இதை செய், அதை செய், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அதை போய் கேளு, இதை போய் வாங்கு, அந்த விஷயத்தை பார்த்து ஆசைப்படு அப்படிங்கிற எல்லா இதுவும் வெளிப்படுவதும் அந்த மனதின் மூலமா தான் வெளிப்படுது. அப்போ இந்த மனம் எங்க இருக்குது? இந்த மனசு வந்து எப்படி இயங்குது என்பதெல்லாம் யாருக்குமே தெரியாது. காரணம் என்ன? அது வந்து ஒரு சூட்சுமம்.
அது உடம்பை வந்து இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வந்து பை பிராக்டிஸ்ல பார்க்கிறோம். எப்படி பிராக்டிஸ்ல பார்க்கிறோம்? இப்ப நான் வந்து ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அப்ப மனசு தானே அத சொல்லுது. அந்த லட்டு சாப்பிடலாமா? அந்த வடை சாப்பிடலாமா? அப்படிங்கிறத முதல்ல நம்ம மனசுக்குள்ள இருந்து ஒரு ஆசைய கிரியேட் பண்ணுது, வெளிக்கிளப்புது. அப்ப அந்த ஆசையின் மூலமா என்ன பண்றேன்? நான் போய் ஒரு வடைய வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அப்ப அந்த வடைய வாங்கிட்டு வந்து நான் சாப்பிடும்போது, அதை நான் எதனால சுவைக்கிறேன்? என்னுடைய வாயில இருக்கக்கூடிய நாக்கின் வழியாக அதை சுவைத்து, ருசித்து அனுபவிக்கிறேன். அப்ப அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அந்த வடை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசையை உண்டு பண்ணி, அதை இந்த உடம்பின் மூலமாகத்தான் அனுபவம் ஆக்குது. அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கடந்த பாடங்கள் மூலமா பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்படித்தான் இந்த உடம்பு வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது நமக்கு தெரிகிறது. அப்ப இந்த காதுகள், கண்கள் போன்ற புலன்கள் எல்லாம் அது வாசல்கள் தான். அந்த மனதிற்கான ஒரு வாசல்கள் தான். அந்த வாசல்களின் வழியாகத்தான் மனம் வந்து இந்த புற உலகத்தோடு தொடர்பு கொள்கிறது. அதன் வாயிலாக அனுபவங்களை பெறுகிறது என்று இங்க சொல்ல வருது இந்த உபனிஷத்து. அப்ப இங்க மனசு வந்து அனுபவங்களை பெறுவதற்காகத்தான் இந்த உடம்ப வந்து கையாளுது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். அதனால தான் இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாரி பாடத்திட்டங்களுக்கு வரும்போது, அப்ப இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் வந்து உடம்ப வச்சு எல்லாத்தையும் சாதிக்க பாக்குது, அடைய பாக்குது, திருப்திப்பட பாக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம அந்த மனதினுடைய அடுத்த பரிமாணத்துக்கு போகணும். மனம்ங்கிற விஷயத்திலிருந்து அடுத்த உயர் பரிமாணமான புத்திக்குள்ள நம்ம போயி, இப்ப இந்த மனசு ஆசைப்படுறது நல்லதா, கெட்டதா அப்படின்னு நம்ம பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவை பயன்படுத்தணும். அதுக்கு தான் நமக்கு வந்து விவேகம் என்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது. எல்லா ஜீவராசிகளுக்கும் மனசு இருந்தாலும், அந்த பகுத்தறியும் தன்மை வந்து மனிதனிடத்திலே பிரத்யேகமாக இருப்பதினால, இப்ப மனிதன் வந்து தன்னிடத்தில் இருக்கிற புத்தியை கொண்டு அது நல்லதா, கெட்டதா என்று தீர்மானம் செய்த பிறகு, மனம் சொல்லுகின்ற விஷயத்தை நடைமுறைப்படுத்தலாமா, வேண்டாமா என்றெல்லாம் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்ப உண்மையா இங்க நம்ம பார்த்தோம்னா, மனம் சுதந்திரமானதா? அல்லது மனதிற்கு பின்னால் அதனை இயக்கியபடி வேறு ஏதாவது உள்ளதா? அப்படிங்கிற கேள்வி தானே இந்த முதல் மந்திரத்தில் வந்து முதல்ல வந்தது. அப்ப ஆனா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், மனதிற்கு பின்னால அந்த அறிவு இருக்கிறது, அந்த ஆன்மா இருக்கிறது என்று புரிந்து கொண்டோம். இப்ப இந்த 2வது மந்திரத்துல. அப்ப அந்த அறிவாகிய ஆன்மா தான் இங்க மனதையும், உடம்பையும் இயக்குகின்றது என்றது இந்த மந்திரத்தின் மூலமா நமக்கு பதில் கிடைச்சிடுச்சு. அப்ப இந்த பதில் நமக்கு கிடைச்சத வச்சு இப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த அறிவு வந்து எப்படி இந்த உடம்பையும், மனசையும் பயன்படுத்துது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த அறிவு வந்து நேரடியா செயல்பாட்டுக்கு வராது. ஏன்னா, அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சும சக்தியா இருக்குது. அறிவும் அப்படித்தான். ஏன்னா, அறிவு தான் பரமன், ஆன்மா. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, தன்னை பிரகாசித்துக் கொள்வதற்கான உடல்களைத்தானே உண்டாக்கி வச்சிருக்கு. அதனுடைய படைப்பு தான் இந்த உலகமே. நம்ம ஏற்கனவே பார்த்த பாடத்திட்டத்தின்படி, அதுதான் எல்லாவற்றையும் படைக்குது. அப்ப அதனுடைய படைப்புல இந்த பரிணாம வளர்ச்சியில வந்து அது ஒரு அறிவு தாவரத்துல படைச்சு பாக்குது, தன்னை அனுபவமாக்க முடியல. 2 அறிவு புழு பூச்சிகள்ல படைச்சு பாக்குது, தன்னை அனுபவமாக்க முடியல. அப்படியே 3 அறிவு, 4 அறிவுன்னு பயணம் பண்ணி 6ஆம் அறிவு பரிமாணத்துல மனிதனாக வந்த பிறகுதான், அந்த அறிவு பிரகாசிப்பதற்கான பிரத்யேக பகுத்தறிவு தன்மை வந்து மனிதனிடத்திலே புத்தி சக்தியாக திகழ்கின்றது, விளங்குகின்றது என்று நமக்கு தெரியுது. அப்ப இங்க வந்து நம்ம இந்த புத்தி சக்தியை தான் விவேகம் என்று பார்க்கிறோம். எந்த ஜீவராசிகளிடத்திலும் இல்லாத நன்மை, தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஒரு விவேகியாக மனிதனை நம்ம பார்க்கின்றோம். அப்ப அந்த விவேக சக்தியினால நம்ம வந்து எது நல்லது, எது கெட்டதுன்னு பகுத்தறிந்து நம்ம நடைமுறையில வாழும்போது தான் நம்ம சரியான வாழ்க்கையை வாழ முடியுங்கிறது நமக்கு புரிய வருது. அப்ப நம்ம இப்ப எப்படி வாழணும்? இப்ப மனம் போன போக்குல வாழலாமா? இல்ல அறிவை பக்கபலமாக கொண்டு நம்ம வாழலாமா? அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கணும் இல்லையா? அதற்கு தான் இந்த உபநிஷத்து நமக்கு உதவி செய்யுது. இப்ப பெரும்பாலானவர்களுக்கு வந்து அது புரியாது இல்லையா? மனம் போன போக்குல தான் வாழ்வாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, மனசு இடுகின்ற கட்டளை வந்து தன்னுடைய கட்டளையாக அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஏன்னா நான் தான் இதை விருப்பப்படுறேன், நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சு அந்த காரியத்தை, மனசிலிருந்து வெளிப்பட்ட காரியத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தி விடுவார்கள். இது வந்து சராசரி மனிதர்களுடைய நிலைப்பாடு. ஆனா இது மாதிரி ஆன்ம ஞான பாடங்களை, ஆன்மவியல் பாடங்களை படித்த பகுத்தறிவு பெற்ற மனிதன் அதை விசாரித்து பார்ப்பான். விவேகத்தினால விசாரித்து பார்ப்பான். என்னுடைய மனதிலிருந்து இப்போ இந்த எண்ணம் வந்தது. இப்ப இந்த எண்ணத்தை நான் நடைமுறைப்படுத்தலாமா, வேண்டாமா? இதை நடைமுறைப்படுத்துவதனால எனக்கு என்ன சாதகம், என்ன பாதகம்? இதை நடைமுறைப்படுத்தாவிட்டால்,
செய்யாவிட்டால் என்ன பாதகம் என்ன சாதகம் அப்படின்னு ரெண்டையுமே ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பிரத்யேக பகுத்தறிவு நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத தான் இங்க நம்ம புத்தி சக்தியாக பார்க்கிறோம். அப்போ அந்த புத்தி சக்தியின் தன்மையை கொண்டு இப்ப நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு விடை கிடைக்கும். ஏன்னா அது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி எடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம், நல்லதா கெட்டதான்னு தெரியாம கூட இருக்கலாம். அப்ப அது சம்பந்தமான தேடுதலை நம்ம முடக்கி விடும்போது, மனதுக்கு முடக்கி விடும்போது, அதை ஏற்கனவே அடைந்த சில அனுபவசாலிகளிடத்திலிருந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் நம்ம எப்படி பார்க்கிறோம். இப்ப நான் நேரடி அனுபவத்துக்கு வருகின்ற ஞானம் பரோட்ச ஞானம். ஆனா இன்னொருத்தர் சொல்லி கேட்கின்ற ஒரு ஞானமும் இருக்கு இல்லையா? இப்போ நானே நேரடியா ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்ப எங்கேயோ மலை மேல ஒரு நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு நேரடி அனுபவம் தேவையில்லை. அங்க ஒரு புகை மூட்டம் போய்கிட்டு இருக்கும். அந்த மலை மேல ஒரு புகை மூட்டம் போய்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நான் இங்க கீழே இருந்து புரிந்து கொள்கிறேன். ஓ, அங்க ஏதோ நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது, அதனால அங்க புகை மூட்டம் காணப்படுகிறது, அப்போ அங்க நெருப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கிருந்து புரிந்து கொள்கிறேன். ஆனா நான் நெருப்பை கண்ணுல பார்க்கவே இல்லை. என்னிடத்துல பரோட்ச ஞானம் உண்டாகவில்லை. பரோட்ச ஞானம் என்றால் நேரடி அனுபவம் எனக்கு உண்டாகவில்லை. ஆனால் என்னுடைய பதிவு என்ன பண்ணுதுன்னா, நெருப்பு இருந்தால் அதனிடத்தில் ஒரு புகை இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவு என்னிடத்துல ஏற்கனவே இருக்கு. ஏன்னா நான் அதை அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். நெருப்பு பிடிச்சு எரியும் போது திபு திபு நெருப்பு எரியும் போது கூடவே புகை மூட்டமும் சேர்ந்து வருவதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த அனுபவத்தை நான் ஒப்பீடு செய்து பார்க்கும் போது எனக்கு தெரியுது, ஓ, அந்த மலை மேல ஏதோ நெருப்பு பிடிச்சு எரிகிறதுனால அங்க புகை மூட்டம் காணப்படுகிறது என்று. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த புரிதலுடைய அடிப்படையில இப்ப நம்ம எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அது சரியா தவறா என்று தீர்மானிக்கக்கூடிய திறன் நம்மிடத்தில் இல்லாவிட்டால், அதற்கான அனுபவம் நம்மிடத்தில் இல்லாவிட்டால், அதை ஏற்கனவே அடைந்த அனுபவசாலிகளை நாம் அடைந்து தெரிந்து கொள்வதில் தவறொன்றும் இல்லை என்றுதான் இங்க சொல்றோம். இங்க சாஸ்திரம் அதை தான் சொல்ல வருது. ஏன்னா இங்க மனம் அந்த சுதந்திர தன்மையில இயங்குறது அதனுடைய போக்குல இயங்க நம்ம விட்டோம் அப்படின்னா அது தவறாக கூட போகலாம். அதனால வரக்கூடிய பின் விளைவுகளை கூட நம்ம அனுபவிக்க வேண்டிய வரலாம். ஆனா விவேகத்தினால நம்ம விசாரணை செய்து அது சரியா தவறா என்று தெரிந்து கொண்டு செய்யும் போது அது சரியானபடியே அமைய வாய்ப்பு இருக்கிறது. அது தவறாக போவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அது நமக்கு நேரடி அனுபவமாக இல்லாவிட்டாலும் ஏற்கனவே மற்றவர்கள் அடைந்த அனுபவத்தோடு நாம் ஒப்பீடு செய்து பார்த்து விட்டால் கூட போதும், அதை நாம் சரியானபடி கையாள முடியும் என்ற ஒரு விஷயத்தை இங்கு சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுத்து, அப்போ அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே அந்த தூய அறிவாகிய ஆன்மாவின் ஒப்புதலோட நம்ம ஒரு காரியத்தை செய்தோம் அப்படின்னா அங்கு தவறு நடக்காது, அது சரியாக இருக்கும் என்பதாகத்தான் இங்க சொல்லப்படுது. அப்ப நாம இந்த புலன்களினுடைய அடிப்படையில இப்ப இந்த புற உலகங்களை கண்ணு பாக்குது. அந்த கண்ணை எது பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்ணை மனசு தான் பாக்குது. ஏன்னா கண் ஒரு பொருளை பார்த்த உடனே இது பேனா அல்லது பென்சில் அப்படிங்கறத எப்படி ரெகக்னைஸ் பண்ணுது? கண்ணு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருதான்னா அது மனதனுடைய பதிவை வைத்துக் கொண்டுதான் ரெகக்னைஸ் பண்ணும். அப்போ கண்ணு பார்த்த உடனே இது பேனா அப்படின்னு சொல்லுது. அப்ப அதுக்கு பின்னாடி மனசு இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே இங்க மனம் தான் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்கும். அப்போ அந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் எப்படி நமக்கு வந்தது? அந்த பேனா பென்சில் என்ற பல்வேறு எண்ணங்களின் தொகுப்பு தான் மனமாக நம்மிடத்துல இருக்குது. அப்ப இங்க மனம் என்ற ஒரு விஷயம் தனித்து இல்ல, அது பல எண்ணங்களின் தொகுப்பாகிய மனசு இருக்கு. அந்த மனசு சேகரித்து வைத்துக் கொண்ட விஷயங்களை, இது பேனா இது பென்சில் என்று பகுத்தறியக்கூடிய விஷயங்களின் அடிப்படையிலே புத்தி சக்தியாக மாறி நிற்கிறது. அவ்வாறு மாறி நின்ற புத்தியானது இது பேனாதான் என்று பதிவு செய்து வைத்துக் கொள்கிறது, இது பென்சில் தான் என்று பதிவு செய்து வைத்துக் கொள்கிறது. அதுதான் சித்தம். அப்ப எப்படி இப்ப நம்ம பயணிக்கிறோம்? எண்ணங்கள், அந்த எண்ணங்களினால் எழுச்சி பெற்ற மனம், அந்த மனதினால் நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய புத்தி சக்தி, அந்த புத்தி சக்தியின் வாயிலாக இது இது இன்னது என்று சேகரித்து வைத்துக் கொண்ட சித்தம், அந்த சித்தத்தின் வாயிலாக இதையெல்லாம் அறிபவன் யார் என்று நாம் புரிந்து கொள்ளும் போது இதையெல்லாம் அறிவது அந்த அறிவு என்று நமக்கு புரியும். ஏன்னா இங்க பின்னாடி அந்த அறிவு இருந்துதான் இதையெல்லாம் சொல்லுது. எண்ணங்களையும் மனசையும் அந்த மனதை பகுத்தறியக்கூடிய புத்தியாகவும் அந்த புத்தியிலே சேகரித்து வைத்துக் கொண்ட
பதிவுகளாகவும், இது பேனா, இது பென்சில் என்ற பதிவுகளாகவும் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு அமைப்பாகவே அந்த அறிவு திகழ்கிறது என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருகிறது. அப்ப அந்த அறிவின் அடிப்படையில தான் இங்கு எல்லாமே இருக்கிறது. ஆகவே மனதையோ அதன் செயல்பாடுகளையோ நாம் தனித்து நாடி பயனில்லை என்பதை விழிப்புணர்வு பெற்றவன் அறிந்து கொள்கின்றான். அவன் அந்த தூய அறிவாகிய ஆன்மாவை நாடுகின்றான் என்று இந்த 2வது மந்திரம் எடுத்து சொல்கிறது. அப்போ ஆன்மாவை நாடுவதினால் நமக்கு என்ன பலன்? அந்த தூய அறிவை நாடுவதினால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான பலன் இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா, மரணமற்ற நிலை என்று இங்கு சொல்லுது சாஸ்திரம். ஏன்னா இப்போ நம்ம மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருந்தா நமக்கு மரணமும் ஜனனமும் தொடரும் என்று சொல்கிறது. மனசனுடைய அடிப்படையில தான் இந்த ஜனன மரணம் உண்டாகின்றது. அது எப்படிங்க மனசனுடைய அடிப்படையில ஜனன மரணம் உண்டாகுது அப்படின்னு கேட்டோம்னா, அதுதான் நம்ம சொன்னோம், ஆசை என்று சொன்னோம். ஏன்னா மனதனுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், பதிவுகளா சேகரிக்கப்பட்டு, நான் கார் வாங்கணும்னு நினைச்சேன், காரே வாங்க முடியாம சாகறனே அப்படின்னு கவலைப்பட்டு ஒருத்தர் சாகரான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அடுத்த பிறவிக்கு வந்து கார் வாங்குவான். ஒருத்தன் வீடு கட்டணும்னு நினைச்சேன், வீடே கட்ட முடியல, கட்டவே முடியாம சாகறனே அப்படின்னு கவலைப்பட்டு சாகரான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அடுத்த பிறவில வந்து வீடு வாங்குவான். எப்படின்னா அவன் அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி பாடுபடுவான், உழைப்பான், அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வான். அப்ப இந்த ஆசா பாசங்களுடைய அடிப்படையில இங்கு உடல் தான் மாறுதே தவிர மனதனுடைய அந்த ஆசைகள் வந்து நீங்குவதே இல்லை. அது பல்வேறு பிறவிகளாக தொடர்கின்றன என்றுதான் இங்கு சாஸ்திரம் சொல்ல வருகின்ற முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. அப்ப எப்படிங்க அது தொடருது, இதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அதுதான் வாசனைகள், சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பதிவுகள் என்று சொல்லுது. மனதனுடைய ஆசா பாசங்களை தான் வாசனைகள், சம்ஸ்காரங்கள் என்று சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இப்ப மனசு வந்து இங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டே இருக்கு. அதாவது நம்ம அந்த தூய அறிவாக இருக்கின்றோம் என்ற புரிதல் வந்துவிட்டா நம்ம எந்த நிலையை அடைய போறோம், மரணமற்ற நிலையை அடைய போறோம். அப்போ எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம், அந்த மரணமற்ற நிலைக்கு எது ஆதாரமாக இருக்கிறது என்று பார்த்தால் அந்த தூய அறிவாகிய ஆன்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உடலுக்கும் மனதிற்கும் உள்ளே அழியாத ஒரு உண்மை பொருள் இருக்கிறது. இந்த உண்மை பொருளுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்து நிற்கின்றது. அது எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறது என்றுதான் இங்க இந்த உபனிஷத்து சொல்ல வருது. ஏனென்றால் அந்த அறிவுக்கு உருவம் இல்லை, அந்த ஆன்மாவிற்கு உருவம் இல்லை. இப்ப நம்முடைய வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இயக்கிட்டு இருக்கு இல்லையா, இது இப்படி செய்ய வேண்டும், அதை அப்படி செய்ய வேண்டும், இந்த மாதிரி வகுப்புக்கு வர வேண்டும், இந்த பாடத்திட்டங்களை படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அந்த மனம்தான் இதையெல்லாம் தோண வைக்குது. எதற்காக இந்த மனசு இதை தோண வைக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, இப்ப நம்முடைய எண்ணங்களை நாம ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த ஆராய்ச்சியின் முடிவு நமக்கு என்ன சொல்லுது, எது சரி எது தவறு என்று நம்முடைய எண்ணங்களை நம்ம விசாரணை செய்வதற்கான விவேகம் தேவை என்று சொல்லுது. அப்ப அந்த விவேகம் தான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய புத்தி சக்தியாக இருப்பதனால அந்த புத்தி சக்தி எங்கிருந்து பிரகாசிக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் அந்த தூய அறிவினுடைய வெளிப்பாடு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் ஏற்கனவே கடந்த பாடத்துல சொன்னேன். இப்ப வந்து எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்வதில்லை, ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரி அறிவு பிரகாசிக்குது. அந்த அறிவு பிரகாசம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு தாவரத்துக்கு அவ்வளவுதான் பிரகாசிக்கும், 5 அறிவு மிருகங்களுக்கு இவ்வளவுதான் பிரகாசிக்கும். ஆனா மனிதனிடத்துல அது கொஞ்சம் அதீதமாக பிரகாசித்தாலும் எல்லா மனிதர்களும் அது ஒரே மாதிரி பிரகாசிப்பது இல்லை என்றெல்லாம் நம்ம சொன்னோம். அதுக்கு எப்படி சொன்னோம், இப்ப திருமூலர் மாதிரி நம்மளால திருமந்திரம் எழுத முடியுமா, திருவள்ளுவர் மாதிரி நம்மளால திருக்குறள் எழுத முடியுமா, அல்லது அப்பர் பெருமான், ஞான சம்பந்தர் போன்ற மகான்கள் போல நம்ம பாடல்களை பாட முடியுமான்னா ஏன் அதெல்லாம் பாட முடியல, அந்த அளவுக்கு நம்ம இடத்துல ஏன் அறிவு பிரகாசிக்கல அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் அறிந்து கொண்ட அந்த அனுபவங்களை நூல்களாக பாடல்களாக நமக்கு பாடி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் அடைந்த அந்த அனுபவம் எப்படி அவர்களுக்கு வாய்த்தது என்று நாம் பார்க்கும்போது அந்த மனம் அடைந்த உயர் பரிமாண அனுபவம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனம் வந்து அதனுடைய போக்குல போயிட்டு இருக்கிற வரைக்கும் அது அப்டேட் ஆகாது, அதனுடைய வளர்ச்சி வந்து வேகமா இருக்காது.
அது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அப்படியே மனம் போன போக்குல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்களை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா யார் ஒருத்தன் வந்து அப்படியே எல்லாத்தையும் ஏத்துக்காம விசாரணை பண்ண விரும்புகிறானோ, அது எப்படிங்க? அது நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப நீங்க கடவுள்னு சொல்றீங்க. அது வந்து இந்த கல்லுக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க. அந்த கடவுள எனக்கு காட்டுங்க. நான் பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கும்போது தான், அவன் ஏதோ ஒரு விஷயத்தை அறிய விரும்புகின்றான் என்று அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவு வந்து விழித்துக் கொள்ள பாக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக போய் கோயில்ல கடவுளை வழிபாடு பண்ணிட்டே இருந்தா, அது 10ஓடு 11ஆ இருக்கக்கூடிய பக்தர்களாகத்தான் நம்ம இருப்போம். ஆனா ஏன் இந்த கல்லுல கடவுள் இருக்காரு? அப்ப அந்த கல்லுக்குள்ள தான் கடவுள் இருக்காரா? அப்ப கடவுளை நம்ம பார்க்க முடியாதா? அப்படின்னு தேடக்கூடிய ஒரு தேடுதல் யாருக்கு ஆழமா இருக்கோ, அவர்கள் தானே கடவுள் எங்கெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு ஆழமா தேட போயி, ஏதேதோ விஷயங்கள தேடி கடைசியில இந்த மாரி விஷயத்துக்குள்ளலாம் வந்துடுறாங்க இல்லையா? அப்ப இது என்னன்னா அந்த தாகம்னு சொல்றோம். அந்த மனசு வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்க விரும்புது. தன்னை வெளிப்படுத்திக்க ஆசைப்படுது அப்படிங்கிறத நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அந்த அப்டேஷன் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம புரியிற மாரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க மொபைல் ஃபோன் வச்சிருக்கீங்க. மொபைல் ஃபோன்ல வந்து உங்களுக்கு நெறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. WhatsApp இருக்கு, Telegram இருக்கு. அப்புறம் வந்து நெறைய நடைமுறையில் உண்டான Facebook இந்த மாரி நெறைய சோசியல் மீடியா ஆப் எல்லாம் வச்சு நீங்க பயன்பாட்டுல வச்சுருக்கீங்க. ஆனா நீங்க அத வந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நாளாக நாளாக அது அப்டேட் ஆகாம இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், நெறைய புரோகிராம நீங்க இயக்க முடியாது. அப்படியே ஹேங் ஆகும். அப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு மெசேஜ ஃபார்வர்ட் பண்ண முடியாது. வரக்கூடிய மெசேஜ ரிசீவ் பண்ண முடியாது. அப்ப என்ன அப்படின்னு பார்த்த உடனே அந்த மொபைல் ஃபோன் என்ன சொல்லும்னா, சாஃப்ட்வேர் அப்டேஷன் பண்ணணும். இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போ இன்னும் உயர்நிலை படித்திருக்கிறோம். அப்படின்னு அந்த கம்பெனிக்காரனே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் குடுப்பான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதே நெட்ல போய் சாஃப்ட்வேர் அப்டேட் குடுத்துட்டீங்கன்னா, அந்த WhatsApp, அந்த Telegram, அந்த Facebook எல்லாம் அப்டேட் ஆயி, இந்த சாஃப்ட்வேர்ல என்னென்ன புதுமைய உள்ள கொண்டு வந்திருக்கிறானோ, அதெல்லாம் உங்களுக்கு எகைன் அந்த WhatsAppல, அந்த Telegram சேனல்ல, அந்த Facebookலலாம் வந்துடும். அப்ப அவன் கூடுதலா ஒரு ஐகான் போட்டிருப்பான். அந்த ஒரு படம் போட்டிருப்பான். அந்த படம் வந்துரும். அல்ல லோகோவ சேஞ்ச் பண்ணியிருப்பான். அந்த லோகோ மாற்றம் தெரியும். இதெல்லாம் நமக்கு எப்படி நடந்தது? அந்த சாஃப்ட்வேர நம்ம அப்டேட் பண்றதுனால நடந்தது. இத அப்படியே நம்முடைய மைண்டோட நீங்க ஒப்பீடு செய்யணும். இப்ப மனசு இந்த மாரி என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே நெறைய விஷயங்கள ஏத்தி வச்சுக்கிட்டு அதோட நின்னுகிட்டு இருக்குது. அதுதான் சரிங்கிற மாரி ஒரு அடமன்ட்டா நிக்குது. அது மைண்டினுடைய அப்டேஷன் கிடையாது. ஏன்னா அதுக்கு மேல இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. புலன் கடந்த விஷயங்கள் கூட நெறைய இருக்கு. ஆனா நம்ம புலன்களுக்குள்ள வச்சுக்கிட்டே நம்ம வாழ ஆசைப்படுறோம். அப்ப அது நம்முடைய அஞ்ஞானம், நம்முடைய அறியாமை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அத நம்ம நன்றாக புரிந்து கொண்டு, நாம வந்து மேற்கொண்டு அப்டேஷன் ஆகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இன்னும் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்? மனதின் வந்து உயர் பரிமாண நிலை எப்படி இருக்கும்? மனம் வந்து எப்படி அப்டேட் ஆகுது? அப்படின்னு மனதை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த மனதினுடைய படிநிலைகள அழகா சொல்றாங்க. மனம் என்ற பரிணாம வளர்ச்சி வந்து புத்தியாக வளர்ந்து, புத்தியிலிருந்து சித்தமாக அதில் சேகரிக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொண்டு, அது அகங்காரமாக மாறுது. இங்க அகங்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆணவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தாலும், தமிழ்ல ஆணவம் என்ற ஒரு வார்த்தையா அத பார்த்தாலும், அந்த அகம் அப்படிங்கிற நான் என்கிற அந்த தன்னுணர்வு நிலைக்கு அது உயர்ந்து நிக்குது அந்த மைண்ட். அந்த மைண்ட் வந்து நான் அப்படிங்கிற அந்த அறிவ வந்து அடையாளம் காணுகின்ற நிலை தான் அந்த அகங்கார நிலை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அகங்கார நிலை அப்படிங்கிறது, மனம் வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நிலையத்தான் அகங்காரம் என்று சொல்றோம். ஆனா அத ஐடென்டிஃபை பண்ற இடத்துல என்ன தப்பு பண்ணுதுன்னா, நான் அந்த அறிவாக இருக்கின்றேன் என்று ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு பதிலாக, நான் இந்த மனமாக இருக்கின்றேன் என்று ஐடென்டிஃபை பண்ணிடுது. நான் இந்த உடலாக இருக்கின்றேன் என்று ஐடென்டிஃபை பண்ணிடுது. அந்த ராங் ஐடென்டிஃபிகேஷன், அந்த ராங் புரிதல், அதாவது அந்த தவறான தீர்மானம். தமிழ்ல சொல்றதா இருந்தா, அந்த தவறான தீர்மானம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மனதை வந்து திசை மாற்றி விடுகிறது என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப இப்ப நம்ம எப்படி மனதுல வந்து அப்டேட் ஆகிட்டே வரோம்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற நிலையில வரும்போது, இப்ப என்னுடைய அகங்காரம் எப்படி தெரியுமா மாறிவிட்டது? நான் மனிதன் அப்படின்னு என்னுடைய அகங்காரம் மனிதனா நின்னுடுச்சு. அப்ப மனிதன் என்ற நிலைக்கு நான் வந்த பிறகு, அடுத்தது என்னுடைய நிலைப்பாடு எங்க உயருது? நான் ஆணா, பெண்ணா அப்படின்னு என் மனசு ஐடென்டிஃபை பண்ணுது. நான் ஒரு ஆண் என்று தீர்மானம் பண்ணிக்குது. அப்ப நான் ஒரு ஆண் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்ட பிறகு, என்னுடைய தாய் தகப்பன் யார் என்று பார்த்து, அவர்கள் எந்த ஜாதியில் பிறந்தார்கள்? எந்த மதத்தில் பிறந்தார்கள்? அவர்கள் என்ன மொழி பேசுகிறார்கள்? என்றெல்லாம் பகுத்து பிரித்து பார்த்து, அதையெல்லாம் தன்னுடையதாக மாற்றிக்கொள்கிறது. ஏன்னா அந்த அகங்கார நிலையில வந்து நம்ம எப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, ஐ ஆம் எ பாடி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வந்து மாட்டிக்கிட்டேன். நான் வந்து இந்த உடல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நான் மனம் என்று நினைத்துக் கொண்டேன்.
நான் இந்த ஜாதிக்காரன் என்று நினைத்துக் கொண்டேன், நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டேன். அப்புறம் நான் படித்த படிப்பை வைத்து நான் இந்த பட்டதாரி என்று சொல்கிறேன், நான் செய்கின்ற உத்தியோகத்தை வைத்து நான் வழக்கறிஞர் அல்லது மருத்துவன் என்று சொல்கிறேன். அப்ப இது மாதிரி நான் ஒவ்வொன்றையும் என்னுடைய விஷயமாக நான் மாற்றிக்கொண்டதெல்லாம், அகங்காரமாக நான் மாற்றிக்கொண்டதெல்லாம் மனம் சார்ந்த விஷயங்கள். இததான் முக்கியமா நாம் இங்க நோட் பண்ணணும். காரணம் என்ன? அகங்கார நிலை உண்மையிலேயே எங்க முடியணும்னா அந்த தூய அறிவில் முடிஞ்சாதான் அதுதான் நான். உண்மையான நான் அப்படிங்கிற அகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அகம் பிரம்மாஸ்மி. அகம் அப்படின்னா அதுக்கு சமஸ்கிருத வார்த்தையில நான் என்று அர்த்தம். அப்ப இங்க அகங்காரம் அப்படின்னா அந்த நிலை, நானே அது என்ற ஒரு நிலை நமக்கு வருவதற்கு மனம் பரிணமித்து வருகின்ற ஒரு அப்டேஷன், ஒரு அப்டேட்டட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொள்ளும் போது நடக்கின்ற தவறு தான் மனசு தன்னை உடலாகவோ மனமாகவோ பதவியாகவோ அல்லது மதமாகவோ மாற்றிக்கொண்டதினால் வந்த விளைவு. நாம் இவ்வாறு வீணாக போய்விட்டோம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நாம் இதைதான் இந்த பாடத்திட்டங்கள் மூலமா கிளாரிஃபை பண்ணிக்கிறோம், வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஆமா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளவு நாள் நான் இன்னார் இப்படிப்பட்டவர் என்று நான் என்னை தவறாக புரிந்து கொண்டேன், நான் என்னை உடலாக நம்பினேன், நான் என்னை மனமாக நம்பினேன், நான் இந்த ஜாதிக்காரன் என்று நம்பினேன். ஆனா இப்ப இந்த பாடத்திட்டங்களை சொல்லி வரும்போது அப்ப இங்க மனம்ங்கிற ஒரு விஷயம் அந்த தூய அறிவுல பிரகாசிக்குது. அப்ப உண்மையில் இந்த பிரகாசத்துக்கு ஆதாரமான அந்த தூய அறிவாகத்தான் நானே இருக்கின்றேன். அப்ப இது எனக்கு தெரியாம இத்தனை நாள் நான் இருந்து விட்டேன் என்று எப்பொழுது நம்ம விழித்துக் கொள்கிறோமோ அந்த நிலை தான் இங்கு என்லைட்டன்மெண்ட்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. தமிழ்ல என்ன சொல்லலாம்? அத முக்தி, விடுதலை, வீடு பேறு என்று சொல்லலாம். ஏன்னா வந்த வேலை முடிஞ்சுது. அந்த தூய அறிவாய் நான் பிரகாசிக்க ஆரம்பித்து விட்ட மறு வினாடி நான் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் பற்று வைக்க மாட்டேன். காரணம் என்ன? புரிஞ்சு போச்சு நான் யார் என்று என்னுடைய உண்மை நிலை எனக்கு தெரிந்த பிறகு இது மாதிரி ஒரு அர்த்தமற்ற விஷயங்களில் போய் நான் ஆராய்வதற்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் போகின்ற விஷயங்கள் என்று நான் தெளிவாகி விடுகின்ற நிலையில என்னுடைய அறிவு பிரகாசம் எல்லையற்றதாக விரிய ஆரம்பிக்கிறது. அதுதான் ஹையர் அப்டேஷன் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா மனசு அந்த தூய அறிவாக பிரகாசிக்கின்ற நிலைக்கு நம்ம உள்ள நுழைஞ்சிட்டோம்னா தான் அதனுடைய பிரைட்னஸ் நம்ம பார்க்க முடியும். நம்ம மைண்ட்லயே இருந்துகிட்டு அந்த அறிவினுடைய பிரைட்னஸ் எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அப்ப நாம அந்த ஸ்டேட்டுக்கு வரணும், அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம வரணும். அதற்கு நம்ம முதல்ல இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வரணும். அதைத்தான் இங்க இந்த பாடல் நமக்கு இந்த 2வது மந்திரம் சுட்டி காட்டுகிறது. அப்ப அப்படிப்பட்ட அறிவுக்கு உருவம் இல்லை, அது எங்கும் நிறைந்தது என்று எப்படி சொல்வது? அது எப்படி பொருந்தும் என்று நமக்கு தோன்றலாம். காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது நமக்கு தெரியும். சாதாரணமா பூமிக்குள்ள காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது. அப்ப அந்த காற்றை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னா எப்படி காட்ட முடியும்? அது நம்ம முகத்துல அடிக்கும் போது, வீசும் போது ஒரு மாதிரி சலனம் ஏற்படும் போது ஆஹா இதுதான் காற்று, குளிர்ச்சியா இருக்கு, அல்லது வெப்பத்தினால காற்று முகத்துல அடிக்குதுன்னா சூடா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு உணர்வு ரீதியாக நம்ம உணர்றோம். அந்த தோல்ல படுறதுனால அதை வைத்துக்கொண்டு காற்று நமக்கு வெளியே பரவி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதே காற்றை நம்ம ஒரு வடிவத்துக்குள்ள பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பலூனுக்குள்ள வச்சு ஊதுனா அந்த பலூன் வீங்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு உருவத்தை அந்த பலூனுக்குள்ள காற்று பிடிச்சிக்கிட்டு இருக்கு, இடத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு புரியுதா இல்லையா? அது போல இங்க எல்லையற்ற அந்த அறிவு இது மாதிரி ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் போய் தன்னை புகுத்தி கொள்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டாம். அப்ப அப்படி அது புகுந்து கொண்டிருக்கிறத நம்ம எப்படி அனுபவமாக்க முடியும்னா, ஒவ்வொரு உயிருக்குள்ளும் உடலுக்குள்ளும் பொருள்களுக்குள்ளும் அதுதான் பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அந்த தூய அறிவு தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதை நம்ம கடந்த பாடத்திலே தெளிவா சொன்னோம். ஏன்னா அறிவு எப்படி பிரகாசிக்குதுன்னா, படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒரு மனிதனுடைய அறிவில் தான் வெளிப்பட்டிருக்கு. அப்ப அது எப்படி அவனிடத்தில் வெளிப்பட்டதுன்னா, அவனிடத்தில் வெளிப்படுவதற்கான ஆதாரமாக அந்த தூய அறிவே இருந்தது. அப்ப அதுவே அதை படைத்து விட்டது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம கடந்த பாடத்தில் இதற்கான விளக்க உரைகள் எல்லாம் ரொம்ப வெளிப்படையாகவும் நீண்ட ஒரு உரைநடையாகவுமே கொடுத்திருக்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில இங்கு ஆன்மா எல்லாமாக இருக்கிறது, அது உருவமற்று இருக்கிறது, எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பரமான்மாவின் ஆத்ம சக்தி தான் இங்கு மனிதராகி நம்மிடத்திலும் கூட பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த 2வது மந்திரம் நமக்கு சொல்ல வருகின்ற விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நான் இந்த 2வது மந்திரத்தோட வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.